இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்கள் நம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி நம்ம இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பின்பகுதி இப்படியாய் சொல்கிறது. அந்த யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பூட்டி இருந்த ஒரு சூழ்நிலை, அந்த சீஷர்களுடைய சூழ்நிலைகள் ஒரு பயந்து போன ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாட்கள்ல நம்ம சமாதானத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்ம மன அமைதி நமக்கு வேணும், நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் விரும்புகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சமாதானம் நம்முடைய இருதயத்துல வந்துச்சு அப்படின்னா அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது நிறைவான சமாதானம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு சமாதானம் இல்லை, யாருடைய வாழ்க்கையில சமாதானம் காணப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம் அப்படின்னா ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்போ துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு சமாதானம் இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழுகிறோம், என்ன வாழ்க்கை வாழுகிறோம், யாரையாவது நம்ம என்ன செய்யறோம், துன்மார்க்கமாய் அவர்களை நடத்துகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அப்போ துன்மார்க்கன் அவருடைய பெருமையினால கடூரமாய் அவன் என்ன செய்யறான், மற்ற சிறுமைப்பட்டவனை துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். அவங்க மற்றவர்களை துன்பப்படுத்தினாங்க அப்படின்னா அவருடைய சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக சதி திட்டத்தை தீட்டினா அவன் வெட்டின குழியில அவனே விழுந்தான், அவன் செய்த தூக்கு மரத்துல அவனையே தூக்குவித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கன் மற்றவர்களுக்கு விரோதமான சதி காரியங்களை ஈடுபடுகிறான். 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அவன் தான் இச்சித்தது எல்லாம் கிடைக்குது, அவனுக்கு நினைத்ததெல்லாம் அவனால வாங்க முடியுது, அவன் அதை செய்யறான் அப்படின்னு சொல்லி அவனை தன்னைத்தானே பெருமை பாராட்டி அவன் என்ன செய்யறான், அவன் பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றுகிறான், கர்த்தரை என்ன செய்யறான், அசட்டை பண்ணுகிறான். இதனால துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பாவமான காரியம், அநீதியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு அப்படின்னா சமாதானம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்போ பாவமான காரியம், இந்த எசபேல் செய்த அக்கிரமமான காரியங்கள், இப்படிப்பட்டதான அவலட்சணமான காரியங்கள், பில்லி சூனியமான காரியங்கள், இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களை நம்ம என்ன செய்யணும், துன்பப்படுத்தணும், மற்றவங்களை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தவறான பாவமான அக்கிரமமான காரியங்களை சிந்திச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சமாதானம் அற்றதாய் காணப்படும் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழுகிறோம், பாவமான காரியங்கள், அநீதியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோமா, நான் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நான் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அவங்கள நான் துன்பப்படுத்துவேன், அவங்கள நான் அநீதியான காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோமா அப்படின்னா அந்த சதி மோசங்களில் நாம் அகப்பட்டு கொள்வோம் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை.
அப்ப ஆண்டவர் யாருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏசாயா 26:3 இப்படி சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சமாதானம் அளிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். தானியேல் 3 நம்ம அந்த வாலிபர்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் ஆண்டவருக்காக ஆண்டவரிடத்துல உறுதியாய் காணப்பட்டாங்க. எங்களை ஆண்டவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்க இந்த பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மிகவும் உறுதியாய் காணப்பட்டாங்க. இந்த உறுதியாய் காணப்பட்டதுனால அந்த அக்கினி சூளை 7 மடங்காக்கப்பட்டது. ஆனாலும் அந்த அக்கினி சூளையில அவங்க சமாதானம் உள்ளவர்களாய் உலாவினாங்க. ஆண்டவர் அவரோடு உலாவினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படின்னு சங்கீதம் 119 165 இப்படியாய் சொல்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் காணப்படும். சங்கீதம் 107:20 இப்படியாய் சொல்கிறது, மிகுதியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆண்டவருடைய வேதத்தை நம்ம நேசித்தோம் அப்படின்னா அவர் நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்பார், நம்முடைய ஆத்துமாவை காப்பார், நம்மை குணமாக்குகிறார், அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார், நம்முடைய வசனத்தினால நம்மை காப்பார், அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாய் காணப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ நமக்கு சமாதானம் காணப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியே இதனால் சுத்தம் பண்ணுவான். அப்போ வாலிப பிராயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வசனத்தின்படி அவர்களை காத்து கொள்ளும் போது தெய்வ சமாதானம் அவர்களுக்கு காணப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவரிடத்துல செய்யும் போது நாம் நினைச்சுவோம் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். பிலிப்பியர் 4:6-7 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்ம இடத்துல என்ன செய்யும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ சமாதானம் நம்மிடத்தில் காணப்படுவதற்காக நாம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்படணும். நாம் எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக, நன்மை செய்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அப்போ ரோமர் 2:10 சொல்கிறது, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அப்போ நம்மளால முடிந்த நன்மையை மற்றவங்களுக்கு செய்யும் போது நம் மனது சந்தோஷம் உள்ளதாகவும் சமாதானம் உள்ளதாகவும் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போஸ்தலர் 10:38 இப்படி சொல்கிறது, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் எல்லா இடத்திலும் நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நாமும் நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகிறவர்களாக காணப்படக்கூடாது. நம்மால் முடிந்த உதவியை செய்யணும். ஒருவேளை நன்மை நம்மளால் அவங்களுக்கு செய்ய முடியல, அவருடைய கஷ்டத்துல அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்காக ஜெபித்து அந்த நன்மையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த ஜெபத்தின் மூலமாக நம்ம ஒரு நன்மையை செய்யலாம். எந்தெந்த காரியம் நன்மை செய்ய நம்மளுக்கு எதெல்லாம் திராணி இருக்குதோ, எதெல்லாம் நம்ம நன்மை செய்ய முடியுமோ அந்த காரியங்களை நம்ம செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக நம்ம கேட்கணும். அப்போ யார் யாருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கோம். பாவம், அநீதியான காரியங்கள், மற்றவர்களை என்ன செய்யணும், அவங்க மற்றவர்கள் துன்பப்படுத்துகிறவங்க, மற்றவர்கள் அழிந்து போகணும், தான் மட்டும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யாருக்கெல்லாம் சமாதானம் அப்படின்னா, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு சமாதானம், அவரை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம், நன்மை செய்கிறவர்களுக்கு சமாதானம், அவரை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை நம்ம ஆண்டவரத்துல செய்யும் போது நமக்கு சமாதானம் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகளை மாற்றி சமாதானம் உள்ளவர்களாய், மன அமைதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். உறுதியை பற்றி கொண்டேன், உம்மையை நம்பி உள்ளேன், பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே,
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வழிகளை எங்களுக்கு நீங்க தியானிக்கும்படியாக கிருபை பாராட்டினீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தந்தரலுங்க. ஆண்டவரே சப்பா, விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய காரியங்கள்ல உறுதியாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவரே சப்பா நாங்கள் தியானிக்கிறவர்களாக, ஆண்டவரே சப்பா அதை ஆண்டவரே சப்பா பற்றி பிடிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. நேசிக்கிறவர்களாக, அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே இயேசப்பா, அதே போல ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்துல ஏறெடுக்க நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துன்மார்க்கமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுங்க. மற்றவர்களை ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இயேசப்பா சதிகளாலோ தந்திரங்களாலோ நாங்கள் அவங்களை எதையும் செய்யாதபடி நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தினால எங்களை இடை கட்டுங்க. யார் யாருக்கு சமாதான குறைச்சல் காணப்படுகிறதோ அவர்களுக்கு நீ சமாதானத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க. சமாதான பிரபு யெகோவா ஷாலோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருள்வீராக. துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே தெய்வீக சமாதானத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்தருள்வாராக. ஆமேன். மகிமை